ஓகேங்க. முதல் கேள்வி, தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் லெசன் 10ல் பேஜ் நம்பர் 130 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 10 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். பேஜில் இரட்டைமலை சீனிவாசன் அப்படிங்கிற டைட்டில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்களால் சிறப்பு செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ இரட்டைமலை சீனிவாசன் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க. அடுத்த கேள்வி, 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் லெசன் 5ல் பேஜ் நம்பர் 65 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை 1891 நிறுவிய அவர் அவ்வமைப்பின் முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி நீலகிரி அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க. அடுத்த கேள்வி, ஞானம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th தமிழில் இயல் 3ல் பேஜ் நம்பர் 86 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்த பேஜில் 24வது திருக்குறளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உரிய காலத்தில் பொருத்தமான இடத்தில் ஒரு செயலை செய்தால் உலகத்தையே பெற கருதினாலும் கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி காலமும் இடமும் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க. அடுத்த கேள்வி, தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழில் இயல் 5ல் பேஜ் நம்பர் 127 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வியில் சிறந்த பெண்கள். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையாரை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவதாசி ஒழிப்பு இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பேஜையும் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க. அடுத்த கேள்வி, தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் லெசன் 10ல் பேஜ் நம்பர் 131 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ லெசன் 10 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். ஸோ இந்த பேஜில் சிங்காரவேலர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ சிங்காரவேலர் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க. அடுத்த கேள்வி, பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th தமிழில் இயல் 8ல் பேஜ் நம்பர் 189 வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார் அப்படின்னா தொழில் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறுபடுத்துகிறாருங்க. ஓகேங்க. அடுத்த கேள்வி, அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்மை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து கேட்டிருக்காங்க. குறள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. சான்றோருக்கு புற இருளை நீக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளை நீக்கும் பொய் பேசாமையே உண்மையான விளக்காகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொய்யா விளக்கு அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெய்யால் எரிநுதுப்பேம் என்றற்றால் கவ்வையால் காமம் துதுப்பேம் எனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நுதுப்பேம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக்லையெல்லாம் இல்லைங்க, அலர் அறிவுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரத்திலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த திருக்குறளோட மீனிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊரார் பழிச்சொல்லுக்கு பயந்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காதலை வந்து அடக்கிறது, நெய்யால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீயை அணைக்கிறதுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அவிப்போம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கேட்டிருக்காங்க கொஸ்டினில். அவிப்போம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அணைக்கிறது தணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பொருள் கொடுக்குங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவித்தல் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க. அடுத்த கேள்வி, வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் புக்கில் தேடி பார்த்தேங்க, என்னால் ஃபைன் பண்ண முடியல.
மேபி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி மனோன்மணியம் சுந்தரனார் அப்படிங்கிறது கரெக்ட்டுங்க.